தம்பி, ஜோசியர் சொன்ன மாதிரி நம்ம பரிகாரத்தை பண்ணிட்டோம்னா நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது. ஹரிச்சந்திர மாதிரி பொய் சொல்லாம வாழ்ந்து சரித்திரத்தில் இடம் பிடிக்கிறத விட ஒரே ஒரு பொய் சொல்லி அந்த பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்துறதுல ஒண்ணு தப்பே இல்லை. லட்சுமி, அன்னைக்கு நம்ம கோயிலுக்குள்ள போனப்போ உள்ள யாருமா இருந்தாங்க? உண்மையிலே நடந்தது என்னன்னா, அன்னைக்கு நைட்டு மழை பெஞ்சதுனால கோயிலுக்கு வந்த ரேவதியால வீட்டுக்கு போக முடியல. நான் தான் ரேவதி அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு எங்க வீட்டுல தங்க வச்சேன். ஐயோ, விட்டுடா. என்னாச்சுங்க? மன்னிச்சிருங்கப்பா. மாமா, நான் வெற்றியை காட்டி கொடுக்கறதுக்காக இப்படி பண்ணல. கை தவறிதான் தண்ணிய வெற்றி மேல கொட்டிட்டேன். ஆனா கெட்டதுலயே ஒரு நல்லது நடந்திருக்கு மாமா. வெற்றிக்கு அடிபடலைங்கிற உண்மை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இத்தனை நாளா இவர் பொய் சொல்லி நடிச்சிட்டு இருந்திருக்காரு. இதுக்கு உடந்தையா யார் யாரெல்லாம் இருந்திருக்கான்னு தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச உண்மைய உங்ககிட்ட மறைக்க எனக்கு விருப்பம் இல்ல மாமா. யார் யாருக்கு என்னென்ன பாதிப்பு வந்தாலும் சரி, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். எல்லாம் எனக்கு தெரியும். என்னது தெரியுமா? எப்படி மாமா? நானே சொல்றேன். சக்தி, சொல்லுங்கம்மா. காரை நிறுத்து. முதல்ல எல்லாரும் இறங்குங்க. என்ன வள்ளியம்மா, என்ன விஷயம்? லட்சுமி பொய் சொல்லிட்டா. பொய் சொன்னதா உங்களுக்கு பிடிக்காதே. நீங்களே வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு முன்னாடி நாங்களே இங்க இறங்கிட்டோம். ஏமா, அந்த பொண்ணு ரேவதியோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே லட்சுமி பொய் சொன்னா? லட்சுமி எதுக்கு பொய் சொன்னாங்கிறது முக்கியம் இல்ல. பொய் சொன்னாளா இல்லையா? நான் சொல்லித்தானே லட்சுமி பொய் சொன்னா. இவ சொன்ன பொய்யால ரேவதியோட அப்பா அம்மா நம்மளை கையெடுத்து கும்பிட்டாங்க, பாத்தில? லட்சுமி சொன்ன பொய்யால ஒரு குடும்பமே காப்பாற்றப்பட்டிருக்குல்ல. லட்சுமி நல்லதுக்கு தாண்டி பொய் சொன்னா. கார்ல இருங்க. சரி, உங்க பேச்சுப்படி லட்சுமி நல்லதுக்கு தானே பொய் சொன்னா? ஆமா. அதே மாதிரி நம்ம வீட்டுல நல்லது நடக்க நானும் உங்ககிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன். வள்ளியம்மா, நீ பொய் சொன்னியா? ஏய், உனக்கு பொய் கூட சொல்ல தெரியுமா? வெற்றிய மாடு முட்டிடுச்சுன்னு சொன்னல, அது பொய். அவன் உடம்புல போட்டிருக்கிற கட்டு, அது எல்லாமே பொய். டாக்டர் அன்னைக்கு உங்ககிட்ட போன் பண்ணி பேசினாரே, அதுவும் பொய்ங்க. வெற்றிய மறுபடியும் வீட்டுக்கு வர வைக்கதான் அப்படி பொய் சொன்னேன். வெற்றி செஞ்ச தப்புக்கு நான் கொடுத்த தண்டனை நீங்க மதிக்கல, அப்படித்தானே? மாமா, உங்களை எதிர்த்து பேசுறேன்னு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. வெற்றி பொய் சொன்னாரு. எதுக்காக பொய் சொன்னாரு? நுழைஞ்சு போன இந்த குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே? சித்த பிரமையில இருந்த அம்மா குணமாகணுங்கிறதுக்காக தானே?
பெரிய அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக. நீங்க வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்க கூடாது, ஊர் பஞ்சாயத்துல போய் தீர்ப்பு சொல்லணுங்கிறதுக்காக என்ன மனைவியா நடிக்க சொன்னாரு மாமா. உங்ககிட்ட எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு போய் சொன்னாலும் வெற்றி இது வரைக்கும் என்கிட்ட தப்பா நினைத்துல பேசல, பழகல. வெற்றி சுயநலமா யோசிக்காம தன் குடும்பத்துக்காக மட்டுமே தானே யோசிச்சாரு. அது தப்பா மாமா? நீங்க மட்டும் ஊர்ல இருக்கிறவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக போய் சொல்லலாம், அதே பொய்ய குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வெற்றி சொன்னா அது தப்பா? உடனே வீட்டை விட்டு வெளியே அனுப்புறீங்க. இதெல்லாம் எந்த ஒரு நியாயம் மாமா? அப்பா, சின்ன நீ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? வெற்றி என்ன நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே போய் சொல்லியிருக்காரு. நம்ம ஊர் ராமசாமி பையன் ஒரு பொண்ணை வேலைக்காரின்னு போய் சொல்லி வீட்டுல தங்க வச்சு அவ கூட குடும்பம் நடத்தினான். அந்த விஷயம் பஞ்சாயத்துக்கு வந்தப்போ அவனை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சு தீர்ப்பு சொன்னீங்க. அது நியாயம். ஏன்னா அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையும் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவன் செஞ்சது தப்புங்க. ஆனா நம்ம வெற்றிக்கும் லட்சுமிக்கும் கல்யாணம் ஆகலைங்க. அதுவும் இல்லாம லட்சுமி விருப்பப்பட்டுதான் நம்ம வீட்டுக்கு நடிக்க வந்தா. 2 பேர் பேர்லயும் தப்பு இல்லைங்க. இது புரியாம வெற்றியை மட்டும் வீட்டை விட்டு அனுப்புறீங்களே, இதுல எந்த விதத்துலங்க நியாயம் இருக்கு? வீண் பிடிவாதம் பிடிக்காம வெற்றியை நம்ம வீட்லயே இருக்க சொல்லுங்க. லட்சுமி, இவரு மாற மாட்டாரு. பொய் சொன்னது தப்புன்னா நாம இந்த வீட்டை விட்டு போயிடலாம். சக்தி, வாடா போலாம். வள்ளியம்மா, இது வரைக்கும் நான் சொன்ன தீர்ப்பெல்லாம் சரின்னு நினைச்சு நான் வாழ்ந்துட்டேன். இப்பதான் முதல் தடவையா நான் சொன்ன தீர்ப்பு தப்புன்னு நான் உணர்றேம்மா. கார்ல ஏறுங்க, தயவு செஞ்சு எல்லாரும் கார்ல ஏறுங்க. உங்களை தான் சொல்றேன், ஏறுங்க, வண்டியில ஏறுங்க. அத வாங்க. ஏறுங்கம்மா. என் மருமக லட்சுமி நான் செஞ்ச தப்பு எனக்கு புரிய வச்சுட்டா. உண்மையை சொல்லணும்னா வெற்றிக்கிட்ட நான் தான் மன்னிப்பு கேட்கணும். ஊர் தப்பா பேசுவேன் நினைச்சு வெற்றி வீட்டை விட்டு அனுப்பிச்சேன். என் பேச்சுக்கு மறுவார்த்தை பேசாம உடனே அவனும் வீட்டை விட்டு போயிட்டான். லட்சுமி இந்த வீட்டுக்கு நடிக்க அழைச்சிட்டு வந்துட்டு அதை என்கிட்ட மறைக்கிறதுக்கு அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டான். நம்ம குடும்பம் நல்லா இருக்க கஷ்டப்பட்ட வெற்றிக்கும் லட்சுமிக்கும் இந்த ஊர் முன்னிலையில மிக பிரமாண்டமா இந்த ஊரே மெச்சுற மாதிரி அவங்களுக்கு கல்யாணத்தை நடத்த போறேன். என்னம்மா? வந்துட்டாரு. ஆரம்பிங்க ஆரம்பிங்க. நீ ஏன் என் பொண்ணு கொடி சரிக்கிட்டு அடிக்கடி வம்புக்கு போற? இதுக்குதான் நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தியா? நீயும் திருவும் சந்தோஷமா இருக்கணும், ஒரு குழந்தைய பெத்து கொடுக்கணும், எங்க வம்சத்தை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டா அது புரியாம இருக்கிற நீ? உங்ககிட்ட மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? என் அம்மாவா நினைச்சு இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்றேன். என் வயித்துல கரு உண்டானா அந்த குழந்தை வெளியே வரதுக்குள்ள என் உயிர் போயிடும்னு ஜோசியர் சொன்னாரு. என்னது? இத பத்தி நீ எப்ப ஜோசியர் கிட்ட போய் கேட்ட? இல்லத்த, நான் போய் கேட்கிறேன். என் மேல இருக்கிற அக்கறையில அண்ணி தான் ஜோசியர் கிட்ட இத பத்தி விசாரிச்சிருக்காங்க. அண்ணி எதை செஞ்சாலும் என் நல்லதை யோசிச்சு தானே செய்வாங்க. அவங்களே ஜோசியர் சொன்னதை நம்பி உங்க புள்ள கிட்ட சொல்லிருக்காங்க. என் வீட்டுக்காரும் அக்கா சொன்ன வாக்க இல்ல 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 ஜோசியர் சொன்னத வேத வாக்கா நினைச்சு என் உயிருக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு குழந்தை பொறுக்கிறத தள்ளி போட்டிருக்காரு. குழந்தை பெத்துக்கிறத தள்ளி போட்டிருக்கானா? இரு, அவன் வந்ததும் இத பத்தி நானே அவன்கிட்ட கேக்குறேன். இப்போ ஜாதகத்துல நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வருதுன்னு வையி, அது வராம இருக்க பரிகாரம் இருக்குடா.
அவன டேய், உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? அவ ஜோசியருங்கிற குழந்தைங்கிற என்னடா இதெல்லாம்? இந்த அப்படி நீங்க பேசுனதை நான் கேட்டேன். இதுக்கும் ஒரு பரிகாரம் பண்ணா எல்லாம் சரியாயிடும். நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாத்துக்கும் பரிகாரம் இருக்கு. அண்ணா, நீங்க என் மேல அளவுக்கு அதிகமா நம்பிக்கை வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும்ண்ணா. என்ன உண்மையிலேயே மாடு முட்டல. இதெல்லாம் அப்பா மனசை மாத்த நாங்க நடத்துன டிராமான்னு உங்ககிட்ட சொல்லலான்னு தான் நினைச்சேன். ஆனா நீங்க அண்ணி அடிக்கிற அடியில பயந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டா நாங்க போட்ட மொத்த திட்டமும் வீணா போயிடும்னு பயந்துதான் உங்ககிட்ட எதுவுமே நாங்க சொல்லல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கண்ணா. டே வெற்றி, நான் உன் அண்ணன்டா. என்கிட்ட போய் ஏன்டா மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்க? ரொம்ப நன்றிண்ணா. அப்பா பேசும்போது உங்களை நான் கவனிச்சேன். உங்க முகம் மாறிக்கிட்டே இருந்துச்சு. கூட பிறந்த தம்பிய பொய் சொல்லிட்டான்னு நீங்க நினைச்சு கவலைப்பட்டத நான் பார்த்தேன்னு. டேய், நான் அதை நினைச்செல்லாம் கவலைப்படலடா. உன்னை மாடே முட்டில் நீ டிராமா போடுறன்னு ஏற்கனவே தேனு என்கிட்ட சொன்னான். அப்பெல்லாம் நான் அதை நம்பல. இப்போ உண்மை வேற வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் நான் சொல்லும் போதே ஏன் நீ நம்பல அப்படின்னு சொல்லி என்ன உதன்னு உதைப்பா. அதை நினைச்சுதான் நான் கவலைப்பட்டு இருக்கேன். அண்ணா சொல்டா. நான் வேணா அன்னிக்கிட்ட அடிக்க வேண்டாம்னு சொல்லட்டுமா? டேய், அப்பாவே லட்சுமியை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டாரு. நீ போய் கல்யாண வேலைகளை பாடுறா, போடா. அதுவும் இல்லாம இந்த தேர்மொழி என்ன அடிச்சு என் உடம்பெல்லாம் மறுத்து போச்சு. இனிமே அடிச்சா அவ கைதான் வலிக்கும். இது தெரியாம அவ என்ன அடிச்சிட்டு இருக்கா. நீ போ, வேலையை பாரு, போ, போடா. இந்த நேரத்துல எங்க போனாரு? காலேஜுக்கு போற வயசுலயே குழந்தை மாதிரி தூங்கிட்டு இருக்க பாரு. இவ்வளவு நல்லவரா இருக்காரே, இவரை போய் நம்ம தப்பா நினைச்சிட்டோமே. இப்படிப்பட்டவரை புருஷனா கிடைக்க நான் என்ன புண்ணியம் செஞ்சனோ தெரியல. அவர் மனசை புரிஞ்சுக்காம நடந்துக்கிட்டேனே.
என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? அக்காவோட விரதம் நல்லபடியா முடியணும். நானும் அக்காவும் பிரியவே கூடாதுன்னு ஸ்ரீராம ஜெயம் எழுதிட்டு இருக்கேன். உங்க அக்கா விரதத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம விரதத்தை கலைச்சிடலாமா? ஒன்னும் தெரியாத மாதிரி கேக்குறீங்களே. எனக்கு உங்களை மாதிரி அழகான செல்லக்குட்டி, புஜ்ஜிக்குட்டி, கண்ணுக்குட்டி பெத்துக்கணும்னு ஆசை. அதுக்குதான். சரி, ஆசைக்கு ஒண்ணு, ஆஸ்திக்கு ஒண்ணு, ரெட்டை குழந்தை பெத்துக்கலாம். சரி, இது விஷயமா என்ன பரிகாரம் செய்யலான்னு அன்னைக்கிட்ட சொல்லி ஜோசியர் கிட்ட பேச சொல்லுவோமா? வாங்க போலாம். ஆமா, நீங்க வரமாட்டீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் உங்களை கூப்பிட்டேன். ஒண்ணும் இல்லைங்க. சரி, போறேன். இதுக்கும் ஒரு பரிகாரம் பண்ணா எல்லாம் சரியாயிடும். நீங்க கவலைப்படாதீங்க. என்ன நீ குட்டி போட்ட போன மாதிரி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கீங்க? பிரஷர் அதிகமாயிடுச்சா? ஏன் நடக்கிறேன்னு அவசியம் நீ தெரிஞ்சுக்கணுமா? அத விடுங்க நீ. இப்போ அவசியமான விஷயத்துக்கு நான் ஸ்ட்ரைட்டா வந்துடுறேன். என்ன நீ இவ்ளோ அதிர்ச்சியா பாக்குறீங்க? நான் அதிர்ச்சியான விஷயத்த சொல்லல, சந்தோஷமான விஷயத்த தான் சொல்ல போறேன். அண்ணி, எங்களுக்கு குழந்தை பிறக்க என்ன பரிகாரம் செய்யலான்னு உங்க தம்பி சொன்னதை நீங்க பாத்தீங்க. நீங்க பார்த்தத நானும் பார்த்துட்டேன். அதான் இந்த ஆணவமும் இந்த அலங்காரமும். நாளைக்கு எனக்கு உங்க தம்பிக்கு ஃபர்ஸ்ட் நைட். எப்பவோ நடக்க வேண்டியது லேட்டா நடந்தாலும் நீங்க தான் என் கையில பால் சொம்பு கொடுத்து ரூம்குள்ள அனுப்ப போறீங்க. என்னது? என் கையால பால் சொம்ப உனக்கு கொடுத்து முதல் இரவுக்கு அனுப்புவேன். போ, போய் வேற வேலை இருந்தா பாரு. அடுத்த வேலைனா உங்க தம்பி சொன்ன மாதிரி பரிகாரம் செய்ய ஜோசியரை கூப்பிடவா? இல்ல பஞ்சாங்கத்துல சாந்தி முகூர்த்தம் வச்சுக்க நல்ல நேரம் இருக்கான்னு பாக்கலாமா? பால் வித்த காசுல தானே படிச்ச, அதான் அந்த கொழுப்புல பேசுறேன். இல்ல, உங்க மேல இருக்கிற மதிப்புல பேசுற நீ. நான் சொன்ன மாதிரி நீங்களே உங்க கையால என் கையில பால் சம்ப கொடுத்து அனுப்பிதான் வைப்பீங்க. ஏன்னா நீங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு உங்க தம்பி நம்புறாரு. உங்க தம்பிக்காகவாவது நான் சொன்னது செய்வீங்க தானே? செய்யணும். புரிஞ்சுதா நீ? நான் வரட்டா?